லாகின் ரிஜிஸ்டரை ஆங்குலருக்குள்ளே பண்ணுறதுக்கான ஒரு குறுந்தொடர் தான் இது. இந்த வீடியோவில் நம்ம நேவிகேஷன் பாரோட லிங்க்ஸை கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பண்ண போகிறது என்னென்னா, இங்கே மேலே நேவிகேஷன் பாரில் மொத்தம் 4 லிங்க்ஸை காமிக்கிறோம். ஆனால் 4 லிங்க்ஸை என்னென்னு பாருங்கள். ரெஜிஸ்டர், லாகின், டேஷ்போர்ட், லாக் அவுட். ரெஜிஸ்டர் லாகினும் எப்போ வரும்? ஒரு யூசர் லாகின் பண்ணாதப்போ தான் வரும். அதாவது அன்அத்தென்டிகேட்டடாக இருக்கும் போது நம்மளுக்கு தெரியும் இங்கே மேலே. அதே நேரத்தில் லாகின் பண்ணி வந்த யூசருக்கு, அதாவது அத்தென்டிகேட் பண்ணி வந்த ஒரு யூசருக்கு டேஷ்போர்ட் மற்றும் லாக் அவுட் லிங்க் தெரியும். ஆக சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த 2 வெவ்வேறு லிங்க்ஸையும் காமிக்கிறதுக்கும் காமிக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த 2 வெவ்வேறு லிங்க்ஸையும் ஆங்குலர் டெம்ப்ளேட்ஸாக நம்ம மாற்றிக்கணும். ஒரு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ரெஜிஸ்டர் லிங்க்கை ஷோ பண்ணணும், இன்னொரு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி டேஷ்போர்ட் லாக் அவுட் லிங்க்ஸை காட்டணும். இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை தான் இதுக்கப்புறம் நான் செய்ய போகிறேன். சரி, இப்போ நம்ம எடிட்டருக்குள்ளே போய் நம்மளுடைய வேலையை ஆரம்பிக்கலாம். இங்கே நம்ம நேவிகேஷன் பாரோட இந்த நேவிகேஷன் பார் காம்போனண்ட்டோட HTML எடுக்கிறோம். இதில் நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற இந்த லிஸ்ட் லிங்க்ஸ் எல்லாத்தையும் நான் 2 பிரித்து 2 ஆங்குலர் டெம்ப்ளேட்ஸை வச்சுக்க போகிறேன். முதல்ல ரிஜிஸ்டர் லாகின், அதுக்கப்புறம் டேஷ்போர்ட் லாக் அவுட். இப்போது இந்த ரெஜிஸ்டர் லாகினுக்கு நான் ஒரு ஆங்குலர் டெம்ப்ளேட்டை உருவாக்க போகிறேன். அதுக்கு ng-templateன்னு டைப் பண்ணுங்கள். இப்போது இந்த எலிமெண்ட் தான் ஆங்குலரோடைய டெம்ப்ளேட். இதுக்குள்ளே நான் இந்த 2 லிஸ்ட்டையும் உள்ளே கட் பண்ணி போட்டுடுறேன். அதோட இந்த டெம்ப்ளேட்டுக்கு நான் ஒரு பெயரை வச்சுருக்கணும், அதாவது ஒரு ரெஃபரன்ஸ் நேம் வச்சுருக்கணும். அதனால் ஹேஷ்டேக் நாட் அத்தென்டிகேட்டடுங்கிறது தான் இந்த டெம்ப்ளேட்டோட பெயர். இதை வச்சு தான் நம்ம கண்டிஷனில் இந்த பெயர் கொண்ட டெம்ப்ளேட்டை காமிக்கணும்னு நம்ம சொல்லுவோம். அதனால தான் இந்த பெயரை வச்சுருக்கோம். இதே போல் தான் நம்ம இன்னொரு ஆங்குலர் டெம்ப்ளேட்டை உருவாக்குறோம். இந்த எலிமெண்ட்டுக்குள்ளே நம்ம கொண்டு வர போகிறது கீழே இருக்கிற இந்த மீதி 2 லிங்க்ஸ், அதாவது டேஷ்போர்ட் மற்றும் லாக் அவுட். இந்த டெம்ப்ளேட்டுக்கு நான் ஒரு பேர் வைக்க போகிறேன். ஹேஷ்டேகுக்கு அடுத்து அத்தென்டிகேட்டடுங்கிறது தான் இந்த டெம்ப்ளேட்டோடைய பேர். இப்போ இந்த டெம்ப்ளேட்ஸுக்கு நான் வச்ச நேம்லேருந்தே உங்களுக்கு இந்த 2 டெம்ப்ளேட்ஸ்குள்ளேயும் எந்தெந்த விதமான லிங்க்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சிருக்கும். இப்போது டெம்ப்ளேட்ஸை காமிக்க வேண்டிய நேரம். அதுக்கு நீங்கள் இங்கேருந்தே நீங்கள் கண்டிஷன் போட முடியாது. இதுக்கு மேலே இந்த 2 டெம்ப்ளேட்ஸுக்கும் மேலே ஆங்குலரோடைய கண்டெய்னர் எலிமெண்ட் ஒன்று வச்சுருக்கணும். அதுதான் ng-container. இந்த எலிமெண்ட்டுக்குள்ளே நம்ம டெம்ப்ளேட்ஸை மாற்றி கொண்டு வந்துக்கலாம். இப்போ இந்த ng-containerல நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் போட போகிறோம். இந்த டெம்ப்ளேட்ஸை மாற்றக்கூடிய ஒரு கண்டிஷன் அது. நம்ம இஃப் கண்டிஷனை போடுறதுக்கு ஆங்குலரோடைய ng-if டைரக்டிவை பயன்படுத்தணும். அது ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ்ன்றதால தான் ஆஸ்ட்ரிக் சிம்பிளை முன்னாடி வச்சுருக்கோம். இந்த ng-ifல நம்ம என்ன கண்டிஷன் வைக்க போகிறோம்னா, இப்போதைக்கு எந்த கண்டிஷனையும் வைக்க வேணாம். வெறும் ட்ரூ ஆர் ஃபால்ஸுன்ற வேல்யூ வச்சு டெம்ப்ளேட்ஸ் ஆனது காமிக்கப்படுதா படலையான்றதை நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல நான் இப்போ ட்ரூன்னே கொடுத்துட்றேங்க. இந்த ட்ரூன்ற வேல்யூவுக்கு நம்ம ஒரு டெம்ப்ளேட்டை காமிக்கணும்னா செமிகாலனுக்கு அடுத்து தென்னுன்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து நம்மளுடைய அந்த காமிக்க போகிற டெம்ப்ளேட்டோடைய நேமை கொடுக்கணும். ஆனால் ஹேஷ்டேக் கொடுக்கக்கூடாது, வெறும் பெயர் மட்டும்தான் கொடுக்கணும். நான் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அத்தென்டிகேட்டடுன்ற இந்த டெம்ப்ளேட்டை காமிக்கணும்னு இங்கே அந்த பெயரை கொடுக்குறேன். இதுக்கு அடுத்து எல்ஸ்ன்ற கீவேர்டை பயன்படுத்தணும். அப்போது ட்ரூ இல்லாதப்போ என்ன டெம்ப்ளேட் காட்டணுமோ அந்த டெம்ப்ளேட்டோடைய நேமை இந்த எல்ஸ் கீவேர்டுக்கு அடுத்து கொடுக்கணும். இப்போது இந்த கண்டிஷன் வச்சு தான் இந்த 2 டெம்ப்ளேட்ஸும் இந்த ng-containerக்குள்ளே மாறி வரப்போகுது. இப்போ ப்ரௌசரை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்ட் மற்றும் லாக் அவுட்டுன்ற இந்த 2 லிங்க்ஸ் மட்டும்தான் தெரியும். இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம இந்த ng-if கண்டிஷனில் ட்ரூன்ற வேல்யூவை நேரடியாக கொடுத்துட்டோம். அதனால் அத்தென்டிகேட்டடுன்ற இந்த டெம்ப்ளேட் தெரியுது. அதுக்குள்ளே இருக்கிற இந்த 2 லிங்க்ஸும் இப்போ தெரியும். ஆனால் ஒருவேளை நான் இங்கே ஃபால்ஸுன்ற வேல்யூவை கொடுத்தேன்னா இப்போ எனக்கு நாட் அத்தென்டிகேட்டடுன்ற டெம்ப்ளேட்ஸ்குள்ளே இருக்கிற இந்த ரெஜிஸ்டர் மற்றும் லாகின்ங்கிற இந்த 2 லிங்க்ஸ் தெரியும். ஏன்னா எல்ஸ் கண்டிஷனில் நம்ம நாட் அத்தென்டிகேட்டடுன்ற டெம்ப்ளேட்டோடைய பெயரை கொடுத்துருக்கோம். அதனால தான் அந்த 2 லிங்க்ஸோடைய பெயரும் தெரியுது. இப்போ பிரச்சனை என்னென்னா, நம்ம இந்த இடத்துல ng-ifக்குள்ளே அடிக்கடி ட்ரூ மற்றும் ஃபால்ஸுன்ற வேல்யூவை மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது.
இப்போ ஒரு யூசர் அத்தன்டிகேட் ஆயிருக்கானா இல்லையாங்கிறதுக்கு நிச்சயமாக இந்த இடத்துல நம்ம ஒரு கண்டிஷனை எழுதணும். ஆனால் அந்த கண்டிஷனை நம்ம ஒரு ஃபங்க்ஷனாக எழுதி அதுக்குள்ளேருந்து வர வேல்யூவை தான் இந்த ng if கண்டிஷனில் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி டெம்ப்ளேட்ஸை மாற்றி மாற்றி காட்ட போகிறோம். இதுக்காகவே நம்ம ஒரு சர்வீஸ் ஒன்று எழுதணும். ஆங்குலரில் நம்ம சர்வீஸ் ஒன்று உருவாக்கலாம். ஆங்குலரில் சர்வீஸ் கிளாஸை உருவாக்குறதுக்கு உங்கள் டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த சர்வீஸ் கிளாஸை உருவாக்குறதுக்கான கமாண்ட் என்னன்னா ng ஸ்பேஸ் generate ஸ்பேஸ் service ஸ்பேஸ் இந்த சர்வீஸ் கிளாஸோட பேர் நான் வந்து auth அப்படின்னு வச்சுக்கிறேன். அதோட அந்த authன்ற சர்வீஸ் அண்டர்ஸ்கோர் சர்வீசஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்கணும். ஏன்னா நம்ம காம்போனன்ட்ஸோட இந்த சர்வீசஸை கன்ஃபியூஸ் பண்ணி எதையும் மாற்றிடக்கூடாது. அதுக்காக தான் இந்த ஃபோல்டருக்குள்ளே போட்டுக்கிறேன். இப்போ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆங்குலர் உங்களுக்காக சர்வீஸ் கிளாஸை உருவாக்கும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, வெறும் அதுக்குள்ளே ஒரு டைப்ஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்கும். அதுதான் இந்த சர்வீஸ் கிளாஸ். சரி, இப்போ இந்த டெர்மினலை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த அண்டர்ஸ்கோர் சர்வீசஸ்ன்ற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி அதில் auth.service.tsன்ற இந்த டைப்ஸ்கிரிப்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் auth சர்வீஸ்ன்ற ஒரு சர்வீஸ். இதுக்குள்ளே நம்ம ஒரு யூசர் லாகின் பண்ணியிருந்த போதும் பண்ணாத போதும் என்னென்னலாம் நடக்கணுங்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸும் எழுதி வச்சுருப்போம். அதனால தான் இதை auth சர்வீஸ்ன்னு சொல்கிறோம். இந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். அந்த ஃபங்க்ஷனுடைய பெயர் இஸ் authenticated. அதாவது ஒரு யூசர் அத்தன்டிகேட் ஆகியிருக்கான்னா லாகின் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அப்போ என்ன நடக்கணும் அப்படிங்கிறத இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஒரு வேல்யூவாக ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ரிட்டர்ன் பண்ண போகிறது ஒரு பூலியன் வேல்யூங்கிறதால இந்த ஃபங்க்ஷனுடைய டைப்பை நான் இந்த ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ்க்கு அடுத்து கோலன் வச்சு பூலியன்னு கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ட்ரூ அல்லது ஃபால்ஸுன்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். அதுக்கு நம்ம இஃப் கண்டிஷன் ஒன்று பயன்படுத்தி அது வழியாக தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். இந்த இஃப் கண்டிஷனில் நம்ம ஒரு யூசர் லாகின் பண்ணியிருக்கானா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கணும்னா செஷன் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இந்த ஜாவாஸ்கிரிப்டில் உங்களுக்கு கிடைக்கும். அதில் செஷன் ஸ்டோரேஜுங்கிறது நீங்கள் இந்த ப்ரௌசருக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு சில வேல்யூஸ். அது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் இருக்கும் இந்த ப்ரௌசரில். அந்த செஷன் ஸ்டோரேஜில் உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும். அதுதான் கெட் ஐட்டம் அப்படின்ற ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் இந்த செஷன் ஸ்டோரேஜுக்குள்ளே என்னென்னலாம் ஐட்டம் இருக்கோ இந்த ஃபங்க்ஷன்லேருந்து அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்ச அந்த வேல்யூவோட பெயரை கொடுக்கணும். அதுதான் கீ. அதில் நான் டோக்கனுன்ற கீயில் ஒரு வேல்யூ கிடைக்குதா அப்படின்னு நான் பார்க்குறேன். இந்த செஷன் ஸ்டோரேஜுக்குள்ளே டோக்கனுங்கிற வேல்யூ கிடைச்சா, அதாவது அது நாட் ஈக்குவல் டு நல் அப்படின்னு இருந்துச்சுன்னா நிச்சயமாக ட்ரூன்ற வேல்யூவை நான் ரிட்டர்ன் பண்ணுவேன் இதுக்குள்ளே. ஒருவேளை இது இல்லை அப்படின்னா நான் எப்போவுமே ஃபால்ஸை இந்த இஃப் கண்டிஷனுக்கு கீழே நிச்சயமாக ரிட்டர்ன் பண்ணுவேன். ஆக உங்களுக்கு ஏதாவது ஒரு பூலியன் வேல்யூ நிச்சயமாக கிடைக்கும். ஒருவேளை டோக்கன் இருந்துச்சுன்னா ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், ஏன் நம்ம இந்த செஷன் ஸ்டோரேஜுக்குள்ளே இருக்கிற டோக்கனுங்கிற வேல்யூவை வச்சு நம்ம ஒரு யூசர் அத்தன்டிகேட் ஆகியிருக்கானா ஆகலையாங்கிற ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்கலாம். இந்த ஃபயர்பேஸ் பேக்கெண்டுக்குள்ளே லாகின் பண்ணியிருந்தானா நம்ம நிச்சயமாக ஒரு டோக்கன் வேல்யூ வாங்குவோம் ஒரு யூசருக்காக. அப்படி வாங்கின அந்த டோக்கனை நம்ம இந்த செஷனுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இந்த ப்ரௌசர் செஷனுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா தான் அந்த யூசர் லாகின் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி அந்த டோக்கன் இல்லைன்னா இன்னும் அந்த யூசர் லாகின் பண்ணலை அல்லது ரெஜிஸ்டர் பண்ணலைன்னு நம்ம எடுத்துக்கணும். அதோட நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த டோக்கனுங்கிற வேல்யூ உங்களுக்கு ஃபயர்பேஸோட ஏபிஐயில் மட்டும்தான் கிடைக்கும்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் ஏபிஐ வச்சு வேலை செய்யும் போது நிச்சயமாக உங்களுடைய பேக்கெண்டில் ஒரு யூசர் லாகின் பண்ணுறதுக்கும் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்குமான சர்வீஸ் இருக்கும். அதில் ரெஜிஸ்டரோ அல்லது லாகின் பண்ணாலோ நிச்சயமாக நீங்கள் டோக்கன் வாங்கி அந்த டோக்கனை வச்சு தான் அடுத்தடுத்த சர்வீஸ்களில் நீங்கள் கால் பண்ணி ஒரு யூசரோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்கள் வாங்குவீங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம பயன்படுத்தணும்னா இந்த சர்வீஸை நம்மளுடைய நேவிகேஷன் பார் காம்போனண்ட்டுக்குள்ளே பயன்படுத்தணும். நம்மளுடைய nav பார் காம்போனண்ட்டில் இந்த nav bar component.html ஓப்பன் பண்ணி நம்ம இந்த இடத்துல அந்த கண்டிஷனை பயன்படுத்துறதுக்கு navbar.component.ts ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கணும். இதில் கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம ஒரு பேராமீட்டர் வாங்குகிறோம். அது பப்ளிக் ஆக்சஸராக இருக்கணுன்றதுக்காக பப்ளிக் கீவேர்டை கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு பெயர் வைக்க போகிறேன் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு, authன்ற ப்ராப்பர்ட்டி. அதோட டைப் வந்து auth சர்வீஸ். ஏன்னா auth சர்வீஸோட ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டரில் வாங்குவோம்.
அதனால் ஆத் சர்வீஸ்ன்னு நான் இங்கே கொடுத்துக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா அது வந்து இம்போர்ட் ஆகிடும் இங்கே செலக்ட் பண்ணும்போதே. இதுக்கு அடுத்து நம்ம இந்த ஃபால்ஸுன்ற வேர்டை எடுத்துகிட்டு இந்த இடத்துல நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். அதுக்கு திஸ், அதில் ஆத்துன்ற ப்ராப்பர்ட்டி, அதுக்கடுத்து டாட் வச்சு இஸ் அத்தன்டிகேட்டட்ன்ற இந்த ஃபங்க்ஷனை நம்ம இப்போ கால் பண்ணால் நம்மளுக்கு ட்ரூ அல்லது ஃபால்ஸ்ன்ற வேல்யூ இங்கே இந்த இடத்துல கிடைக்கும். டெம்ப்ளேட்ஸ் மாறுறது இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூவை பொறுத்து இருக்கும். சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் லாகின்ன்ற டெம்ப்ளேட் தான் இப்போ தெரியும். ஏன்னா நம்மளுடைய செஷன் ஸ்டோரேஜுக்குள்ளே இன்னும் இந்த டோக்கனுங்கிற வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணலை. இனிமேல் தான் நம்ம அதை பண்ணுவோம். அதனால் இப்போதைக்கு அது இல்லைங்கிற காரணத்தால் ஃபால்ஸுன்ற வேல்யூ உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கும் இந்த ஃபங்க்ஷன்லேருந்து. ஒருவேளை எல்லாத்தையுமே நம்ம ட்ரூ வேல்யூவாக இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணோம்னா நிச்சயமாக நம்மளுக்கு டேஷ்போர்ட் மற்றும் லாக் அவுட்டுன்ற லிங்க்ஸ் தெரியும். ரிஃப்ரெஷ் ஆன பிறகு பார்க்குறது டேஷ்போர்ட் மற்றும் லாக் அவுட் லிங்க்ஸ். ஆக நம்மளுடைய ஃபங்க்ஷனுக்குள்ளேருந்து ட்ரூ அல்லது ஃபால்ஸ் வேல்யூவை பொறுத்து தான் அந்த டெம்ப்ளேட்ஸ் மாறும். இங்கே ஃபால்ஸ்ன்னு நான் திரும்ப வச்சிடுறேன், அதுதான் சரி. அடுத்தது இந்த ப்ராஜெக்டில் லாகின் அல்லது ரெஜிஸ்டர் பண்ணாமலே நம்மளால் டேஷ்போர்ட் பேஜை நேரடியாக யூஆர்எல் மூலமாக ஆக்சஸ் பண்ண முடியுது அந்த பேஜை. இது தவறு. இது சரி செய்யறதுக்கான விளக்கத்தை தான் அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க.